வண்டியோட மூச்சே இதுதான், நம்ம மூக்கு மாதிரி இந்த வண்டிக்கு இதுதான். வண்டி டபுள் சைடு சஸ்பென்சர் வரும். நான் ஒரு 2 லட்சம் இப்படியே ஓட்டி இந்த சைடு எனக்கு பெயின் வந்து தான் மிச்சம். இந்த வண்டி தான் நிமிர்ந்து உட்காந்து கம்பீரமாக உட்காந்து இந்த சைடு மிரர்லாம் பார்த்து பெரிய டாரஸ் ஓடிக்கு போகிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து இந்த வண்டி எனக்கு. அந்த உடனே இந்த வண்டி பிடிச்ச உடனே எடுத்தேன். இப்போ இந்த அது மாதிரி இது உள்ள வந்து துரு பிடிக்கிற ஐட்டமே கிடையாது. இது ஹேண்ட் பிரேக். இதோட ஒயரை பாருங்கள், பெரிய வண்டிக்குள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வண்டி எடுத்த காரணம்னா எந்த வண்டி யாருமே ஹீட் ஆகாது. இது வந்து கூலர். இந்த வண்டி வந்து 5 கியர் ரிபல்ஸ் கியர் மேலே இருக்கும். எல்லா வண்டிக்கும் வந்து ரிபல்ஸ் கியர் தனியாக கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டிக்கு இதிலே வரும். நம்ம பிடிச்சி வணக்கம்ண்ணே. ஏன்னா நானும் நம்ம ஊரில் நிறைய வண்டி பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வச்சுருக்க ஆட்டோ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குதே, என்னென்ன காரணம்? இப்போ எல்லா வண்டியுமே சிறப்பாக தான் இருக்கும். நம்ம வண்டி பெருமை நம்ம தான் சொல்ல வேண்டிய இருக்குது. அதாவது எல்லாருமே அவங்க பொருளை பெருமையாக தான் பேசுவாங்க. அது மாதிரி என் பொருள் வந்து பெருமையாக தான் பேச போகிறேன். அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பெஸ்ட்டான வண்டி. என்னென்ன காரணம்? நாங்களும் நிறைய ஆட்டோ பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த வண்டி தான் பெஸ்ட்டான ஆட்டோ சொல்லிடுறீங்க, என்ன காரணம்? இந்த வண்டியோட அமைப்பு வந்து எல்லாமே பெருசு. இப்போ எல்லா வண்டிலேருந்து இப்போ எல்லாமே விலைவாசிகளும் கூட, இந்த ஜாமான்களும் இப்போ பேர் பார்ட்ஸ் கூட தான் வரும். ஆனால் எந்த ஒரு பேர் பார்ட்ஸுமே அடிப்படாது இந்த வண்டியில். வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த வண்டி விரும்புவாங்க. புதுசாக எடுத்து ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வச்சுருக்கவங்க வந்து இந்த வண்டி தான் இருப்பாங்க. சிலவங்க இதே வண்டியை பழைய காலத்து வண்டி விற்காமல் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அம்பாஸ்ட் கார் வச்சுருக்கவங்க. அது மாதிரி இந்த வண்டியை வச்சுருக்கவங்க இந்த வண்டி தான் வாங்குவாங்க, வேறு வண்டி வாங்கவே மாட்டாங்க. இந்த வண்டி வச்சுருக்கவங்க வந்து எல்லா வண்டியை வந்து பெருமையாக தான் பேசுவாங்க. இந்த வண்டி வந்து எப்படின்னா சேஸ் எல்லாமே ரொம்ப கனமாகவும் வண்டி வந்து ரொம்ப திடமாகவும் இருக்கும். நம்ம ஒரு எவ்வளோ தூரம் போகிறாதானோ இந்த வண்டி சஸ்பென்சரோடு கொடுத்துருவாங்க. சில வண்டி ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியில் இந்த வண்டி பாருங்கள் சொகுசாகவே இருக்கும். சஸ்பென்சர் வந்துடும், கிளச் பேட் பெருசு வந்துடும், இன்ஜின் சிசி அதிகம், மைலேஜ் கிடைக்கிறோம். அதே மாதிரி நம்ம அதிகமான தூரத்துக்கு போகிறதுக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும். ஏன்னா நானும் நம்ம ஊரில் ஆட்டோ பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம 22 வண்டி கிடக்கு. 22 வண்டியில் நீங்கள் வச்சிருக்க ஆட்டோ மட்டும் ஒரு புது விதமான ஆட்டோவாக இருக்குது. ஆனால் உங்கள் வண்டி மட்டும் தான் நீங்கள் வந்து நல்ல வண்டின்னு சொல்லிங்களே, அதுக்கான காரணம் என்னென்ன? எல்லா வண்டியுமே மெயின்டெனன்ஸ் இருக்கும். இந்த வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி பேர் பார்ட்ஸ் எல்லாமே ரேட்டு கூட, அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே போகாது. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டு எல்லாமே பெருசு. இப்போ அந்த வண்டிக்கு ஒரு 500 தான், அந்த வண்டிக்கு ஒரு 5000 வரும். 500 தான், இதுக்கு 5000 வரும். ஆனால் சராசரி 1.5 லட்சம் கிலோமீட்டர் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினா தான் தேய்மானமே ஆகும். எனக்கு இடையில எங்கேயுமே நிற்காது, பிரேக் டவுனே ஆகாது. அது மாதிரி கிளச்சு இன்னர் பார்த்தீங்களா, அந்த வண்டியில் மற்ற வண்டியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30,000 10,000 பயந்து மாற்றுவாங்க. இது அக்கையே இருக்காது. இன்னர் எல்லாமே பரும்பரை இன்னர். அது மாதிரி இந்த ஹேண்ட் பிரேக் எல்லாமே நம்ம வந்து சில வண்டியில் அந்த வண்டியில் ரிலீஸ் ஆகிடும், ரிட்டன் ஆகும். இந்த வண்டி ஒரு 50 டிகிரி இறக்கத்தில் விட்டுட்டு நம்ம ஹேண்ட் பிரேக் சக்குன்னு போட்டுவிட்டு வச்சுக்கோங்களேன், 10 பேர் 5 பேர் உட்காந்துருந்தாலும் சரி அந்த வண்டி 1 இன்ச்சு கூட பின்ன அவ்வளோ பவர். கார் மாதிரி கப்புன்னு பிடிக்கும். அதனாலே இந்த வண்டி பிடிக்கும். அது மாதிரி இந்த வண்டியில் எதுக்கு ஆயில் மாற்ற ரொம்ப செலவு கம்மினா, ஆயில் வந்து உள்ளே வந்து ஆயில் கூலர் உண்டு. அதிக சீக்கிரம் ஆயில் வந்து கருக்காது. நம்ம அது பாடு ஆயில் மேலே போய் ஹீட்டு குறைச்சி ஆயில் கம்மியாகிறதுனால எவ்வளோ தூரம்னோ அந்த ஆயில் வந்து இதோட தன்மையை விட்டு கொடுக்காது. ஒரு குறிப்பிட்ட 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். நம்ம நார்மலாக லோக்கலில் வந்து ஆட்டோ ஓட்ட முடியாது, ரொம்ப தூரம் போக முடியாது. ஆனாலும் இந்த வண்டியோட ஆயில் வந்து 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். அது மாதிரி டீசல் மோட்ரு உண்டு இந்த வண்டிக்கு. டீசல் நம்ம மற்ற வண்டி மாதிரி கப்புன்னு புகை அடிக்காது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட டீசல் தான் உள்ள இன்ஜின் கொடுக்கும். நம்ம விரட்டிப்போ அதுக்கேற்ற டீசலில் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம விரட்டி போனால் சீக்கிரமாக விரட்டி போக முடியாது, ஸ்லோவாக பிக்கப்பாக தான் ஆகும். ஆனால் வண்டி சுமூத்தாக இருக்கும். சஸ்பென்சர் அது கம்பெனிலேருந்து கொடுத்துரும். இல்லைங்க மொத்தம் 4 சஸ்பென்சர் வரும் அந்த வண்டிக்கு. அது மாதிரி அந்த ஃப்ரெண்டில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராத வச்சுக்கு. நம்ம குழி நெடியெல்லாம் விட்டு ஓட்டினாலுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. இந்த ஃப்ரேமோட அமைப்பே அதுதான், ஸ்டெடியாக இருக்கும். சில ஃப்ரேமில் பார்த்துருப்பீங்களா, டிரைவர் ரெடி உட்காந்து ஓட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, வளர்ந்தவங்க வந்து இப்படி உட்காந்து ஓட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. நான் எவ்வளோ ஹைட் இருக்கேன், எனக்கு வந்து இன்னும் ஹைட்டாக இருந்த ஆளாக இருந்தாலும் சரி, உயரமானவங்க இருப்பாங்க. சில ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா வளர்ந்த டிரைவர் ஓட்டுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு ஓட்டுவாங்க. கழுத்து வலி, ஷோல்டர் வலி ரொம்ப இப்படிங்க இருக்க. சில வண்டிக்காரங்க மாதிரி இப்படி தான் உட்காந்து ஓட்டுவாங்க. அது வந்து ஸ்டைலாக ஓட்டுறதே கிடையாது. நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. என்ன இந்த அண்ணன் ஸ்டைலாக இப்படி உட்காந்து, அவங்க வந்து நிமிர்ந்து பார்த்தா தெரியாது. இப்போ இந்த வண்டி ஃப்ரேம்லாம் நிமிர்ந்து இருக்கிறதுனால நான் 5 அடி தான் இருப்பேன். 6 அடி உட்காந்துருந்தாலும் இன்னும் நிமிர்ந்து உட்காந்தாலும் அந்த வண்டி வந்து அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். முட்டு தட்டாது, ஃப்ரீயாக இருக்கும். ஒரு டிரைவர் உட்காந்து ஓட்டுறதுக்கு கரெக்டாக ஸ்டேரிங்கு அந்த இதுக்கு தான் இந்த வண்டியில் எடுத்தது.
நம்ம மற்ற வண்டிலாம் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு இருக்குது. நான் ஒரு 2 லட்சம் இப்படியே ஓட்டி இந்த சைடு எனக்கு பெயின் வந்து தான் மிச்சம். இந்த வண்டி தான் நிமிர்ந்து உட்காந்து கம்பீரமாக உட்காந்து இந்த சைடு மிரர்லாம் பார்த்து ஏதோ ஒரு பெரிய வண்டி ஓடுற மாதிரி நம்ம வண்டி நம்மளுக்கு பெருமை தானே. பெரிய டாரஸ் ஓடிக்கு போகிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து இந்த வண்டி எனக்கு. அந்த வண்டி இந்த வண்டி பிடிச்ச உடனே எடுத்தேன். இப்போ இந்த வண்டி நான் கணக்குது 3வது வண்டி இந்த வண்டியிலே மாற்றிருக்கேன். இது புது வண்டி. என் பழைய வண்டிலாம் என் எல்லாருமே விற்கக்கூடாது, நல்ல வண்டி தான். எனக்கு வந்து புதுசாக எடுக்கணும் ஒரு ஆசை. உடனே புதுசாக எடுத்திருக்கேன். இது பாடிக்கிட்டுக்கெலாம் கேட்டிருக்கேன். அடுத்து பாடிக்கிட்ட விட போகிறேன். இந்த ஃப்ரேமு இது மாதிரி இதெல்லாம் கட்டே ஆகாது, ஹீட்டாக ஆகாது. இது வந்து கூலர், இன்ஜின் கூலர். இப்போ மற்ற வண்டியில் சென்சர் அதெல்லாம் கிடையாது. இந்த கூலர் மட்டும் உண்டு. இன்ஜின் எவ்வளோ தூரம் ஓட்டாலும் சரி நம்ம இன்ஜினில் கை வச்சு இன்ஜின் ஹீட்டே ஆகாது. இன்ஜினை சும்மா கை வைக்கலாம். இன்ஜின் பின்னாடி ஆள் உட்காந்துருந்தாலும் ஒரு ஜாமான் வச்சுருந்தாலும் சரி இது ஹீட் ஆகாது. அதே மாதிரி இந்த சேஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகாது. பேக்கில் ஏறி ஃப்ரண்டில் இறங்கி 2ஆக ஸ்ட்ரெயிட்டாக போய் தான் ஏறும். அதனால் பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து அமைப்பு வந்து தூக்கி நிற்கும். ஃப்ரண்டில் இருக்கவங்களுக்கு இறக்கி ஏற்றனால சேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. நம்ம அதிகமான ஜாமான் வச்சுட்டு ஒரு குழி நெடியில் விட்டாலும் சரி அந்த பயமே கிடையாது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. அது மாதிரி இந்த வண்டியில் வந்து சஸ்பென்சர் வந்து குவாலிட்டியாக இருக்கும். இதை தான் மற்ற வண்டிக்கு ஆர்டர் பண்ணுதாங்க. இந்த வண்டிக்கு தான் சஸ்பென்சரே வரும், கம்பெனிலேருந்து கொடுக்குது. மற்ற வண்டிலலாம் நீங்கள் சும்மா கம்பெனிலேருந்து வரும் உட்காந்துன்னா உட்கார முடியாது. இந்த வண்டியில் தான் சஸ்பென்சரோடு வரும். அது மாதிரி இந்த வண்டிலேருந்து என்ன தெரியுமா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, இதான் ஆயில் கூலருங்கிறது. உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில. இது மேலே இருக்கிறது ஆயில் கூலர். அந்த ஆயில் வந்து மேலே கொண்டு போய் அதை கூல் பண்ணி கீழே இருக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு வந்து கணக்குக்கு ஆயில் 2 லிட்டர் ஊற்றும். அந்த மற்ற வண்டிக்கு 1.5 லிட்டர் தான் வரும், கூட ஒரு 1/2 லிட்டர் வரும். இன்ஜினோட பெட்டை பாருங்கள். இன்ஜின் நம்ம குளிக்கிற விட்டுட்டானோ இன்ஜின் திறதட்டாது. இன்ஜினை தாங்குறதுக்கு கீழோடு ஃபுல்லாகவே இந்த கம்பி கொடுத்துருவாங்க. கீழே போய் ஒரு இடத்துல பள்ளத்தில் 2 வீலும் பள்ளத்தில் உட்காந்துருக்கீங்களேன், இது இன்ஜினவே திறதட்டாது. இந்த கம்பி வந்து இன்ஜினை தாங்கிடும். இன்ஜின் உள்ளே இருக்கும். இன்னொரு கம்பி வருதா, இன்னொரு கம்பி வருதா, இன்னொரு கம்பி வருதா, எந்த காரம் தான் இன்ஜினில் பிடிக்காது. அது மாதிரி இந்த வண்டிக்கு இந்த இருக்கிறங்க ஆக்சில், இது ஃபுல்லாகவே க்ரீஸ் இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் க்ரீஸ் பிடிக்க மாதிரி அது உள்ளே இருக்கும். கேப் இந்த அங்குடி முடியும். அதனால் ஒரு நேரம் க்ரீஸை அமுக்கினாலே இந்த வண்டி ஆயுசு கூடும். 2வது க்ரீஸ் பேக்கிங் பார்க்கணும், இந்த வீலுக்கு கிரிஸ் இருக்கான்னு பார்க்கணுங்க. இதே இருக்காது இந்த வண்டியை பொறுத்தளவு. அதனால தான் இந்த வண்டி வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிறது. ஃப்ரெண்டோட சேக்கப்ஸர் உங்களை காமிக்குவாங்க. வாங்க ஃப்ரெண்டில் வாங்க. ஹெட்லைட்டுக்கு வந்து இது வந்து அதிகமான இப்போ கரண்ட் கொடுக்கும் இந்த வண்டி. ஹெட்லைட் பவர் அதிகம்ண்ணே. ஆமாம், டைனமா, பெரிய டைனமா கிடையாது. அந்த காயில் தான் பெரிய காயில், இன்ஜினில் தான் பொறுத்திருப்பாங்க. அதிகமாக கரண்ட் வரும். அதனால பேட்டரி ஒரு சீக்கிரம் உட்காராது. பேட்டரி சார்ஜ் செய்யலைனாலும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எண்ணெய் விட்டேன்னா ஃபுல்லாக உடனே ஏறிடும். அது மாதிரி இந்த வண்டி வந்து பாருங்கள், டபுள் சைடு சஸ்பென்சர் வரும். இந்த வண்டி வந்து பஞ்சர் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாராலையும் கலத்த முடியாது, ஃப்ரெண்டு மட்டும். அந்த வண்டினா இந்த சைடு போல் இருக்கும், கலத்திடலான்னு இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. இந்த போல்ட்டை கண்டிப்பாக நம்ம கலத்தி தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். ரிமூவ் பண்ணி கலத்தின பிறகு இந்த சைடு ரிமூவ் பண்ணி கலத்தின பிறகு தூக்கி விட்டு தட்டினா தான் வெளியே வரும். இது பூட்டாக தூரம் எடுக்கணும், உருவிட்டு வரும். அது மட்டும் தான் கொஞ்சம் வேலைப்பாடு. இது எல்லாத்துக்குமே தெரியாது. ஆனால் ஆட்டோ போகிறதுல பஞ்சர் ஆகாது. ஃப்ரெண்டுகளுமே நம்ம அது ஒரு டயர் கடையில் போய் போனோம்னு மாற்றி போட்டாலே அப்புறம் ஒரு பிரச்சனை வராது. ஃப்ரெண்டில் ஒரிஜினல் தான் பிரச்சனை வராது. அதை மாதிரி சரிங்க. மக்காடு வந்து நம்ம வேறு எங்கேயாவது நம்ம உட்கார வைக்கணும்னா உட்காந்துக்கலாம், சும்மா ஜாலியாக உட்காந்துக்கலாம், ஒன்றுமே செய்யாது. நீங்கள் இதில் துடைக்கதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வண்டி கழுவ போகிறேன்னாலும் சரி, நீ வாட்டி ஏறிட்டு கழுவலாம். ஏன் வீட்டு தாங்குது. மக்காடுன்னு அவ்வளோ பவர் இல்லை. மக்காடு ஒன்றுமே செய்யாது. மற்ற வண்டியை மாதிரி நம்ம மக்காடு ஒரு திருப்பத்தில் இது தட்டினாலுமே நிமிந்துடும். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மட்டும் 10 கிலோ இருக்கும். மக்காடு மட்டும் 10 கிலோ இருக்கும். மக்காடு மட்டும் 10 கிலோ இருக்கும். அவ்வளோ வெயிட்டுண்ணே, அவ்வளோ வெயிட் இருக்கும். இது அது மாதிரி இது உள்ள வந்து துருப்பிடிக்கிற ஐட்டமே கிடையாது. இதை கலத்தினா அப்படியே ஓப்பனாக சருவலாக இருக்கும். தண்ணி இறங்கும் பொழுது அப்படியே கீழே இறங்கிடும், உள்ளே நிற்காது. கூட இப்போ இதே இருக்காது. அது மாதிரி மடிப்பு பாருங்க, வண்டிக்கு மடிப்பேன். வாங்க, ஒரு அமைப்பு கொடுத்தா அதை கரெக்டாக கொடுக்கணுங்க. அது இருங்க, இங்கேருந்து கேப் இருந்தால் தண்ணி இறங்கிடும், நிற்காது. அதே மாதிரி இந்த கேப் வழியே தண்ணி எல்லாமே கீழே போயிடும். எந்த இதுவுமே அரிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற வண்டியில் இந்த பிளாட்ஃபாரமும் இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இங்கே இருங்க, ஒன்றுமே செய்யாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஹேண்ட் பிரேக். இது ஹேண்ட் பிரேக். இதோட ஒயரை பாருங்கள், பெரிய வண்டிக்குள்ளே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஆண்ட்ராய்ட் கேபிள் ரொம்ப லாரிக்குரிய கேபிள் மாதிரியா பெரிய திக்னஸாக இருக்குண்ணே. ஆமாம், நான் வந்து இந்த வண்டி கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னன்னா கால் ஆக்சிலரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஒன்று மட்டும் இல்லை, ஓ இது கால் ஆக்சிடென்ட் சேர்த்து கொடுத்துருக்கியா? ரெண்டுமே ஒர்க் ஆகும். செட் பாக்ஸ் வண்டிலே கொடுத்துருவாங்க. டூல்ஸ் பாக்ஸ் இதுதான். அதை மாதிரி இது கால் ஆக்சிடென்ட் கார் மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. தான் இருக்கலாம். பெடல் இருக்கு பாருங்க, இதுலேயே பெடல் கம்பெனிக்காரே கொடுத்துருக்கேன் எங்களுக்கு. மற்ற வண்டியே நான் வந்து எதுவுமே குறை சொல்லிக்கு வரல. இதில் எங்கே இருங்க எப்படி கொடுத்துக்கலாம், பிரேக் வச்சுக்கலாம். அதுக்காக உங்களுக்கு தெரியாதவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் புதுசாக ஓட்டுறேன், இது கையிலே கொடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒர்க் ஆகும். கால் ஆக்சிடென்ட் கார் மாதிரிலாம் வண்டி ஓட்டாக்கி இப்படியும் வச்சுக்கலாம், இப்படி திருக்கிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோன் வந்ததோ இல்லை யார்ட்டையாவது ஒரு சிக்னலில் கை போடணும், அந்த வண்டியில் ரைட் எடுத்தால் கை போட முடியாது. இது வந்து கையை போட்டுக்கிட்டு சிக்னல் ரேஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். அது மாதிரி 5 கியர் தான் வண்டி. மற்ற வண்டிக்கெல்லாம் மற்ற வண்டிக்கு எல்லாமே 4 கியர் தான். ஆட்டோனே 4 கியர் தான். இந்த வண்டி 5 கியர்லையும் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போட்டலாம். இந்த வண்டி வந்து 5 கியர், ரிபல்ஸ் கியர் மேலே இருக்கும். எல்லா வண்டிக்கும் வந்து ரிபல்ஸ் கியர் தனியாக கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டிக்கு இதிலே வரும். நம்ம பிடிச்சி மேலே தூக்குன்னு ரிபல்ஸ் சொல்லும். நியூட்ரு 5 கியர் இதில் வந்துடும். 5 கியரில் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் 5 கியர் போட்டு போகலாம், முட்டாது. மற்ற வண்டியில் எப்படின்னா மற்ற வண்டினா நார்மலாக 40-30 தாண்டா தான் 4 கியரே போட முடியும். இல்லைன்னா டக்குன்னு இடிக்கும். இன்ஜின் வந்து அதிகமாக அந்த வேலை வந்துடும். இது கஸ்டமர் வந்து நிறைய ஏற்றக்கூடாது. ஆட்டோ பொறுத்தவரை 3 பேர் தான். இப்போ ஸ்கூல் ட்ரிப் எடுப்பா வச்சுட்டுங்களேன், சில பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைலாம் இருக்கும். இப்போ நம்ம ஒன்றில் பாருங்க, இதில் உட்காந்தாங்க வச்சுட்டுங்களேன், நம்ம ஒரு வளர்ந்த ஆள் இப்போ இங்கே வந்துட்டோம். ஆனால் இதுக்கு ஏற்றால ஒரு பையனோ ஒரு பெரிய ஆளாக இருக்காங்கன்னு வச்சுட்டுங்களேன், அவங்களுக்கு தலை தட்டாது. இங்கே இருங்க, சீட்டு கெப்பாசிட்டிண்ணே, சீட்டு கெப்பாசிட்டி மேலே தலை தட்டாது. நான் எவ்வளோ ஹைட் இருக்கேன் பாருங்கள், தலை தட்டாது. இதில் சில வண்டியில் உட்காந்துருப்போம், இப்படி குனிஞ்சிட்டே உட்காந்துருப்பாங்க. இந்த எட்டி பார்த்துட்டே இருப்பான் பார்த்துருக்கீங்களா, இப்படியே அது எட்டி பார்க்கல, மேலேருந்து கம்பி தட்டும், இது தட்டாது. அது மாதிரி இதில் உட்காந்துருக்கும் பொழுது ஃபேஸ் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃப்ரீயாக கேளுங்க. இந்த சீட்டுன்னு கொஞ்சம் பின்னே ஆல்ட்ரு பண்ணலாம், ஆனால் வேண்டாம். இது கம்பெனிலேருந்து கொடுத்ததுலேருந்து அப்படி இருக்குது. ஆனால் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த வண்டியில் அவங்கள வச்சு ரன்னிங் வர ஓட்டி காமிக்க எப்படி ஓட்டணுன்ட்டு. இந்த வண்டியோட சத்தத்தெல்லாம் பாருங்கள், சத்தம் அதிகமாக இருக்காது, அமைதியாக இருக்கும். அது மாதிரி வண்டி வந்து போகும்பொழுது அப்படியே ஸ்மூத்தாக ஒரு காருக்குள்ளே ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். இது நம்ம ஆல்ட்ரு பண்ண அப்புறம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நிறைய வரும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணாமல் இருக்கிறதுனால இப்படி தெரியுது. இந்த ஓட்டைகள் எதுவுமே அதிகமாக இல்லைனால தான் இந்த அரிப்புகள் இந்த வண்டி தேய்மானங்கள் கம்மி. அது மாதிரி இந்த வண்டி இதுக்கு வந்து ஃபுல்லாக லைஃபுக்கு அவார்டு வச்சு ஓட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல வண்டி. ஒரு ஸ்கூல் ட்ரிப்பு என்ன நம்ம விரட்டி ஓட்டுறது நினைக்கிறது ஆகாது. நார்மலாக போக பிக்கப் ஆகும், நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. சிறந்த வண்டி. என்னோட கருத்துக்கு பொறுத்தளவு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த வண்டி மாறிட்டாங்க. அது மாதிரி இந்த வண்டி கண்ணாடி இருந்துட்டு நேராக இருக்கிறதுனால கண்ணு கூசாது. ஆப்போசிட் வந்து வண்டி லைட் அடிக்கும் பொழுது இறக்கமாக இருக்கும்போது கண்ணு ரொம்ப கூசும். ஏன்னு பாருங்கள், டிரைவர் சீட்டுக்கும் கண்ணாடிக்கும் பேஸ் அதிகம். இவ்வளோ பேஸ் இருக்கிறதுனால வந்து கண்ணு கூசாது. சில கண்ணாடி கிட்ட வந்து இப்படி ஓட்டுவாங்க, சிலவு பார்த்துக்கிட்டீங்க. அது வந்து இப்படி பார்த்து ஓட்டும் பொழுது அந்த கண்ணு வெளிச்சங்கள் வந்து கண்ணு வந்து ரொம்ப பறிக்கும். நம்ம தூரமாக இங்கேருந்து ஓட்டும் பொழுது நம்ம வந்து ஒளியை வந்து கரெக்டாக கணிச்சு நம்ம வந்து சின்ன வண்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன குழியிலேருந்து இறக்கணும்னு வச்சுடுங்க, தூக்கி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாறை ஏற்றி கொண்டு போகிற ரொம்ப கவனமாக போகணும். நம்ம நார்மலாக ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கவனம் கம்மி தான். ஆனாலுமே ஆட்டோ வந்து 3 வீல் தான். ஒரு குழியில் இறக்கிறது வந்து என்ன காரணம், விரட்டி வாரம் ஒரு வண்டி கிட்ட வருது, இந்த குழியை கணிக்க முடியாது தான் விடுவான் சொல்லுவேன். நல்லா பின்னாடிக்கு வந்தால் கண்ணு குசாது, பார்வைகள் நல்லா தெளிவாக தெரியும். இந்த வண்டியோட லைட்டு பவர் அதிகம். அதுக்காக இது கொஞ்சம் குறைச்ச வண்டி கிடையாது. பவர் கூட டூம்பு பெருசு, அதிகமான வெளிச்சங்கள் கொடுக்கும். நம்ம வந்து ஒரு ஓட்டை கணிச்சு கரெக்டாக ஓட்ட முடியும். ரொம்ப தூரமாக போனாலுமே நம்மளுக்கு வந்து பெயின் வராது. சோல்டு இந்த இப்படிலாம் அலசாது, வெட்டாது. ஒரு குழியில் விழுந்தாலும் இங்கெங்கும் வெட்டாது. நம்ம திருப்பினா தான் திரும்பும். இல்லைனா ஸ்டெடியாக விட்டால் ஸ்டெடியாக போயிட்டே இருக்கும். கையை விட்டுட்டு கூட ஓட்டலாம். நம்ம பாட்டு காலாக்சில் கொடுத்து கையை எடுத்தால் பாட்டு நேரே தான் போகும். இதே டீசல் டேங்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். இது என்ன தெரியுமா, என்னென்ன மேலே ஒரு மாதிரி கூடு மாதிரி தூக்கி நிற்கி வண்டியோட மூச்சே தான். நம்ம மூக்கு மாதிரி இந்த வண்டிக்கு இதுதான் வண்டியோட மூச்சே இதுதானே. ஆமாம், சில இதில் வந்து அடியில் கொடுத்துருப்பாங்க. அடியில் தான் புழுதியே பறக்கும். சொல்ல போங்க, வண்டி முன்னே வீல் உருண்டு போனால் வீலேருந்து தான் புழுதியே வரும். டயர் உள்ள தானே புழுதியே வரும். இப்போ நம்ம ரோடுக்கு நிலமை உங்களுக்கு தெரியும், நம்ம மாவட்டத்தில் இருக்க புழுதிகள் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக உச்சுரை வந்து இறந்துருவோம் போல் இருக்கு. இது அதனால தான் கண்டுபிடிச்சாங்க போதெல்லாம் மேலத்துக்கு வச்சிருவோம், பின்னாடி வரவங்கள புழுதி வரான்னு வச்சுட்டாங்க. இந்த வண்டி வந்து ஏர் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணியே போட வேண்டி இருக்காது. ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ண அவசியமாக இருக்காது. தூசியே ஏறாது, 90% ஏறாது. நம்ம வந்து அவ்வளோ ஒரு புழுதிகளே ஒரு 5000 கிலோமீட்டர் கூட நம்ம ஆயில் மாற்றும்போது கூட ஏர் ஃபில்டர் செக் பண்ணலாம். அப்போ கூட புழுதியே இருக்காது. ஏன்னா புழுதிகளே கீழே தானே இருக்கும். இது வந்து மேலே அவ்வளோ புழுதிகள் ஏறாது. அதனால மேலே கொண்டு வச்சிட்டாங்க. ரொம்ப வச்சிருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டே இதுதான்.
ஃபில்ட்ரு அழுக்கே ஆகாது. இந்த வண்டி வந்து 4 வகையான எரிபொருளை வச்சுருக்கு. காருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கும், டீசல் இருக்கும். இது வந்து 4 வகையான எரிபொருள் இந்த வண்டியிலே இருக்குது. 4 வகையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீசல் ஃபஸ்ட்டு வந்தது, இப்போ இடையில பெட்ரோல் வந்தது, இப்போ ஜிஎன்சின்னு ஒன்று, கேஸ், 4 வகை இருக்குது. ஆனால் எதுனாலும் மைலேஜ் வந்து விட்டு கொடுக்காது. கேஸ் வந்து சத்தமே இருக்காது. வண்டி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கா ரன்னிங்கில் இருக்கானே தெரியாது. நம்ம செல்ஃப் படிக்கும்போது மட்டும் தான் சத்தம் கேட்கும். ஏன்னா கேஸ் வந்து எரிமானம் சவுண்டு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஜிஎன்சி அதுக்கு ஈக்குவல். பெட்ரோலு 3வது. டீசல் இன்ஜின் மட்டும் சத்தம் கொடுக்கும். இது நம்ம வண்டி டீசல் இன்ஜின். ஏன்னா நம்ம வந்து ஒரு சில பெட்ரோல் இருங்க தேடி வேண்டாம். டீசல் வந்து எப்போ வேணால் நம்ம வண்டிக்கு வந்து ஒரு மழை நேரமோ எந்த நேரமோ வந்து கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா பெட்ரோல் வந்து டேங்கு சொல்ல வெயிலில் நின்னா காஞ்சிருமா. டீசல் வந்து எப்போனாலும் சரி 10 வருஷம் கழிச்சா டேங்கில் அப்படியே கிடக்க தான் போகுது. அதனால் நம்ம டீசல் வண்டி விரும்பி டீசல் வண்டி ஓட்டலாம், டீசல் வண்டி ஓட்டுவோம். ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியானோடனே இந்த வண்டி நிறைய இறங்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட ஷோரூமில் திங்கக்கிழமை 6 வண்டி இறங்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 வண்டி மொத்தமாக டெலிவரி கொடுக்கதா சொன்னாங்க. ஆனால் ரேட்டு வந்து புது வண்டி கொஞ்சம் ரேட்டு கூட தான். மற்ற கம்பெனி என்ன ரேட்டு, இந்த கம்பெனி வண்டி என்ன ரேட்டு வருது? மற்ற வண்டிக்கு இதுக்கு ரேட்டு வந்து 40 ரூபா வித்தியாசம். 40 ரூபா வித்தியாசம். ஆனால் இந்த வண்டி 40 ரூபா கம்மியாக இருந்தாலும் இதோட உழைப்புகள் அதிகம். மற்ற கம்பெனியோட இந்த கம்பெனி உழைப்பு இல்லை. வண்டி வச்சுருக்கவங்களுக்கு உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். போன இடத்துலலாம் உங்களை வந்து கஸ்டமர் விரும்பி கூடுற மாதிரி நம்ம வண்டி வந்து ரன்னிங்லேயே இருக்கும். நானும் இவ்வளோ நாளாக இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஊரோ ஆள் தெரியாதவங்களாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சவாரி போகணும் ஓடிமா. அந்த மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கே ஃபேமிலியே போயிருந்தேன். அங்கே போய் நான் 2000 வண்டி ஓட்டினேன். அங்கே போய் என்ன காரணம்னா அங்கே வண்டி இதே வண்டி தான் ஓடுது. அந்த ஏரியாவில் ஓடுற வண்டிகள் அதிகமே இந்த வண்டி தான். நம்ம ஏரியாவில் தான் கொஞ்சம் கம்மிகள். அந்த ஏரியாவில் வண்டிகள் ஏகப்பட்ட வண்டி ஓடுது. மதுரை போனீங்கன்னா இந்த வண்டி தான் பார்க்கலாம். நம்ம ஏரியாவில் மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வண்டி. வாடிக்கையாளர் வந்து நம்ம மாதிரி 4 பேர் அதை அனுபவத்தை கற்றுக்கிட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த வண்டி இப்போ இல்லை, 2005லேருந்து இருக்குது. அதான் இப்போ புதுசாக வந்த கம்பெனிலாம் கிடையாது. இதுவும் ஃபஸ்ட்டேருந்து இருக்கிற கம்பெனிக்கெலாம் அப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பலை. இப்போ வந்து நிறைய விரும்பி இந்த வண்டியோட சிஸ்டங்கள்லாம் மாற்றிட்டாங்க. எல்லா பொருளுமே தரமாக இருக்கும். எதுவுமே நம்ம வந்து ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த பிளாஸ்டிக் உடையும் வெயிலில் கிடந்து விளரும் சொரிஞ்சா சொரிய வரும் கிடையாது. 10 வருஷத்துக்கு ஓடின வண்டி நம்ம நல்லா தான் இருந்திருக்கு. இந்த மலைக்குள்ள போனால் இந்த டூம் தண்ணி பட்டால் உள்ளே அரிக்கும்பாங்க. நம்மகிட்ட எந்த ஒரு பொருளும் மாற்றினே கிடையாது. அவ்வளோ வண்டி நம்மளோட ஓடி இருக்குது. அது மாதிரி இந்த வண்டி வந்து இன்னொரு மெயின்டெனன்ஸு 7000 10,000 ஆயில் மாற்ற போகிறோம். டயரை ஒரு 2000 2500 மாற்றி போட்டோம்னா டயர் தேய்மானம் கிடையாது. அதிகமாக பஞ்சரே ஆகாது ஆட்டோ பஸ்ஸில். ஏன்னா ஹீட் ஆகுதுக்குள்ள பொருள் கிடையாது. நம்ம எங்கே போவோம் 30 கிலோமீட்டர் ஓடுவோம், 20 கிலோமீட்டர் படுத்துக்கிற தூங்குவோம், செல்லு ஓட்டுவோம், திருப்பி கஸ்டமரை கூப்பிட்டு வருவோம். இதே மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சராசரி ஒரு 2000 1000 இருப்பு வச்சாலே தரமான ஊதியம் கொடுக்க வண்டி இதுதான். ஆக 5000 10,000 உழைக்க முடியாத ஆட்டோ வச்சுக்கிட்டு ஒரு நார்மலாக ஒரு கஷ்டப்பட்டு வெயிலில் கிடந்து உழைக்கிறதுக்கு இது ஒரு நம்ம வெயிலில் கிடக்காம ஒரு நம்ம சொந்த தொழிலாக சந்தோஷமாக ஒரு 1000 1500 ஜாலியாக உழைச்சிக்கலாம். நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது சொல்லி நம்ம ஆட்டோ ஓட்டுநருடைய நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய அண்ணனுடைய தகவல்கள் வந்து நமக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. வீடியோ நீங்களும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்திகரமாக இருந்தது சொல்லி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சில வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த வீடியோக்கள் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ வேணுமோ நம்ம அண்ணன் மூலமாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுவோம். இந்த ஆட்டோ தொழில் வச்சுருக்க நம்மளுடைய அண்ணனுடைய தொழிலேருந்து இதிலேருந்து இன்னும் மென்மேலும் பல சிறப்புகளை தேடி தரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சார்பாக நானும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.